வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தி திணிப்பு கூடாது என்பதே எனது பிறந்தநாள் வாழ்த்து செய்தி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். மாநிலத்தில் சுயாட்சி இருக்க வேண்டும் என்றும் பேட்டி. மாநிலத்தில் சுயாட்சி வேணும், குறிப்பா இன்றைக்கு திணிக்கப்படக்கூடிய இந்தி திணிப்பை கைவிடணும், இருமொழிக் கொள்கையை கொண்டு வரணும். தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் உறுதிமொழி ஏற்பு. தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு. தனது 72வது பிறந்த நாளையொட்டி அண்ணா, கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்றும் முழக்கம். தனது பிறந்த நாளையொட்டி தந்தை பெரியார் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. சென்னை பெரியார் திடலில் உள்ள நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். சென்னை ராயப்பேட்டை அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மாணவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வாழ்த்து. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மழலை குழந்தைகள் பிறந்தநாள் வாழ்த்து. ஹாப்பி பர்த்டே சிஎம் அப்பா என்று கூறி வாழ்த்து தெரிவித்தனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிறந்தநாள் வாழ்த்து. கடிதம் மூலம் வாழ்த்து செய்தி அனுப்பிய குடியரசுத் தலைவர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் வாழ்த்து. நல்ல உடல் நலத்துடன் நீண்ட ஆயுளுடன் வாழ வாழ்த்துகிறேன் என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாடு முதலமைச்சரும் சகோதரருமான மு.க. ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி பிறந்தநாள் வாழ்த்து. அரசியலமைப்பு சட்டம், கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பதில் நாம் இணைந்து நிற்போம் என்று எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தமிழில் கையெழுத்திட்டு ஆளுநர் ஆர்.என். ரவி பிறந்தநாள் வாழ்த்து. முதலமைச்சர் தலைமையின் கீழ் தமிழ்நாட்டு மக்கள் எல்லா நலன்களையும் பெற்று மகிழ்வுடன் வாழ வாழ்த்துகிறேன் என்று எக்ஸ் வலைதளத்தில் பதிவு.
முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க சமரசமற்ற போராட்டத்தை முன்னெடுக்க உறுதியேற்போம். எக்ஸ் வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள கனிமொழி சூலூரை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து. எக்ஸ் வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்து பதிவு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நடிகர் ரஜினிகாந்த் பிறந்தநாள் வாழ்த்து. தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். இந்தியாவே நேசிக்கும் மகத்தான தலைவராய் மிளிரும் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. திராவிட மாடல் ஆட்சி 2026 மீண்டும் அமைந்து திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சராக தொடர்ந்திட உறுதியேற்போம் என்றும் சூலூரை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிறந்தநாள் வாழ்த்து. நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் மக்கள் பணி தொடர வாழ்த்துவதாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்த ஈரோடு மலைவாழ் மாணவ மாணவிகள் மலைத்தேன் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். எங்களை என்ன மிரட்டினாலும் உங்களால் ஹிந்தி மொழியை திணிக்க முடியாது. மிரட்டினால் அடங்கி போக நாங்கள் ஒன்றும் அதிமுக அல்ல திமுக என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேசம். மிரட்டினா அஞ்சு நடுங்கி கூழ கும்பிடு போடுறதுக்கு அதிமுக நினைச்சீங்களா? இது திமுக. மிரட்டினா அடங்கி போறவங்க இல்ல, அடக்க நினைக்கிறவங்கள அடங்கி போறவங்க. பாஜக திமுக குறித்த விஜயின் விமர்சனம் தொடர்பாக அன்புமணியிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள். சாரி ப்ரோ என அன்புமணி பதில். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியீடு. 85,000 கோடி மதிப்பு கொண்ட 115 அம்சங்களை நிறைவேற்ற தமிழக அரசுக்கு பரிந்துரை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைவு. கிராம் ஒன்றுக்கு 7,940 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு 63,520 ரூபாய்க்கும் விற்பனை. வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விலை 5 ரூபாய் 50 காசுகள் உயர்வு. வீட்டு பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டரின் விலையில் மாற்றமின்றி 818 ரூபாய் 50 காசுகளாக நீடிக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் சென்னை மெட்ரோ ரயிலில் 86,65,000 பேர் பயணம். அதிகபட்சமாக 7ஆம் தேதி 3,56,000 பேர் பயணித்திருப்பதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தகவல். விஜயலட்சுமியின் வழக்கு எனக்கு எந்த பின்னடைவையும் ஏற்படுத்தாது என்று சீமான் திட்டவட்டம். கைதுக்கு அஞ்சுபவனோ மிரட்டல் உருட்டலுக்கு எல்லாம் பயப்படுபவனோ நான் இல்லை என்றும் பேட்டி.
பெரியாருக்கு எதிராக நீங்க சர்ச்சைக்குள்ள பேசுனீங்கல்ல, அதனாலதான் தீக்காவில இருந்து அழுத்தம் கொடுத்து கைது பண்ணணும்னு பேசுறாங்களே, அது உண்மையா? அது இருக்குதுன்னு சொல்றாங்க. மீண்டும் ஈவரை பத்தி இல்ல, அவங்களுக்கே தெரியும் என்ன, அவங்க கூட இருந்து வளர்ந்தவன் நான். கைதுக்கு அஞ்சுறாலோ இந்த மாதிரி இந்த மிரட்டல் உருட்டலுக்கு பயப்படுறாலோ அது இல்லைன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். கருணாநிதி பலமுறை சிறையில் போட்டு என்னை தலைவனாக்கினார். ஸ்டாலினும் உதயநிதியும் பலமுறை சிறையில் போட்டு என்னை முதலமைச்சராக்கப் போகிறார்கள். தன் மீதுள்ள நற்பெயரை சிதைக்க வேண்டும் என்று திமுக அரசு செயல்படுவதாகவும் சீமான் ஆவேசம். என்னை ஐயா கருணாநிதி அவர்கள் பலமுறை சிறையில் போட்டு இந்த தலைவனாக்கினார். இவங்க அப்பாவும் மகனும் என்னை இந்த மாதிரி செஞ்சு என்னை முதல்வராகிட்டு தான் போவாங்க. நீங்கள் வேணால் அது நடக்கும், நீங்கள் எழுதி வைங்க, உறுதியாக செய்வாங்க. தன்னுடன் விரும்பிதானே உறவு வைத்துக் கொண்டீர்கள் என்று விஜயலட்சுமிக்கு சீமான் கேள்வி. ஒரு பெண்ணை தூக்கி சென்று வலுக்கட்டாயமாக கதற வன்கொடுமை செய்தேனா என்றும் ஆவேசம். நீங்க ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்முறை செஞ்சு கதற அப்படியே வன்முறை செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதே என்னைய சொல்லும்போது சிரிக்குது முகம், நாங்க என் ஆதங்கத்தை சொல்லும்போது அப்படி சுழிக்குது. என்னையா உனக்கு வந்துருச்சு? இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இதை பத்தி பேச தகுதியோட இருக்குன்னு சொல்றான். ஒருத்தன் சொல்றா பாப்போம். ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு என்னையா குற்ற வழக்கு? என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவா அவ. சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன? எவன் சொல்றான்? காலங்காலம் அதை பேச்சு இருக்கிறவன். இந்த திமுக அல்லக்கை பயில இந்த வாடகை வாய் நாய் பேசிருப்பான். வேற பேசுவான். தெலுங்கானா மாநிலம் ஸ்ரீசைலத்தில் சுரங்க பணியின் போது ஏற்பட்ட மண் சரிவு. சுரங்கத்தின் உள்ளே சிக்கிய 8 பேரும் உயிரிழந்ததாக அறிவிப்பு. வெள்ளை மாளிகையில் காரசார விவாதத்துடன் முடிந்தது ட்ரம்ப் செலன்ஸ்கி பேச்சுவார்த்தை. ரஷ்யாவுடன் போரிட உங்கள் நாட்டில் ஆண்கள் இல்லை என்று துணை அதிபர் பேசியதால் செலன்ஸ்கி கோபம். ரஷ்யாவுடன் போர் நிறுத்தத்திற்கு முன்வர வேண்டும் என்று யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியிடம் கத்திய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அமெரிக்க அணு ஆயுதங்கள் இல்லை என்றால் ரஷ்யா யுக்ரைன் போர் எப்பொழுதும் முடிந்திருக்கும் என்றும் காட்டம். யுக்ரைன் அமெரிக்கா இடையிலான கனிம வள ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமலேயே கிளம்பிய செலன்ஸ்கி அமைதிக்கு தயாராகும் போது திரும்ப வாருங்கள் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எக்ஸ் தளத்தில் பதிவு. யுக்ரைனின் நீதிக்காகவும் அமைதிக்காகவும் தொடர்ந்து போராடுவோம் என்று அதிபர் செலன்ஸ்கி உறுதி. தங்களுக்கு உறுதுணையாக இருந்த அமெரிக்காவிற்கு நன்றி என்றும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. அமெரிக்கா ரஷ்யா இடையே மீண்டும் விமான போக்குவரத்து தொடங்குவது தொடர்பாக இரு நாடுகளும் ஆலோசனை. துருக்கியில் நடைபெற்ற 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ரஷ்யா பிரதிநிதிகள் பங்கேற்பு. போப் பிரான்சிஸ் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தகவல். அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாகவும் மருத்துவர்கள் விளக்கம். வங்கதேசத்தில் தேசிய குடிமக்கள் கட்சி என்ற பெயரில் புதிய கட்சி தொடங்கிய மாணவர் அமைப்பினர் ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்வதற்கு காரணமாக இருந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய அமைப்பு. இணையத்தில் வெளியாகி 24 மணி நேரத்திற்குள் 2.5 கோடி பார்வைகளை கடந்தது அஜித்தின் குட் பேட் அக்லி டீசர். யூடியூப் ட்ரெண்டிங்கில் முதலிடம்.